வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் இயல் 2 இயற்கணிதம் இதில் பயிற்சி 2இல் 6ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஈருறுப்பு தேற்றத்தை பயன்படுத்தி விரிவுபடுத்துக. இந்த 3 கணக்குகளையும் நம்ம விரிவுபடுத்தணும். எதை பயன்படுத்தி? ஈருறுப்பு தேற்றத்தை பயன்படுத்தி. சரியா? பாருங்க, ஈருறுப்பு தேற்றம் எக்ஸ் பிளஸ் ஏ த ஹோல் பவர் n ஈக்குவல் டு NC0 எக்ஸின் அடுக்கு n இன்ட்டு ஏயின் அடுக்கு 0. அடுத்து என்ன ஆகும்னா இந்த இது NC0வா NC1 மாறும், NC2 மாறும், அப்படி போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த எக்ஸின் அடுக்கு n இருக்கு இல்லையா, இது எக்ஸின் அடுக்கு n-1 மாறும். அதுக்கு அடுத்தது இன்னும் ஒன்று குறைஞ்சி n-2 மாறும். இந்த ஏயின் அடுக்கு 0 அதிகரிச்சுட்டே வரும். ஏயின் அடுக்கு 0, ஏயின் அடுக்கு 1, ஏயின் அடுக்கு 2 போய்கிட்டே இருக்கும். கடைசியில் என்ன வரும்னா இந்த பாருங்க, இந்த இடத்துல 0வில் ஆரம்பிச்சு எது வரைக்கும் வரும்? n வரைக்கும் வரும். NCn. இந்த எக்ஸோட அடுக்கு n-லேருந்து குறைஞ்சிக்கிட்டே 0 வரைக்கும் வரும். இந்த ஏவோட அடுக்கு 0லேருந்து அதிகமாகி n வரைக்கும் வரும். சரியா? இதுதான் ஃபார்முலா. பாருங்க, இந்த ஃபார்முலா தெரியலனாலும் நம்ம என்ன செய்யலாம்? ஈஸியாக அந்த கணக்கை நம்ம விரிவுபடுத்தலாம். எப்படின்னு பாருங்க. முதல் இது எடுத்துக்கலாமா? 2a - b அடுக்கு 4. இதை நம்ம விரிவுபடுத்த போகிறோம். முதல் ஸ்டெப்பு பாருங்க, இங்கே அடுக்கு என்ன இருக்குது? 4 தானே. அப்போ 4c0 போட்டுக்கணும். இந்த முதல் உறுப்பு என்ன? 2a இல்லையா? இதுக்கு அடுக்கு என்ன? இந்த 4. இங்கே அடுக்கு இருக்குல்ல, இது அப்படியே வந்துடும். அதுக்கடுத்து என்ன இருக்குது? 3b இருக்கா? இதுக்கு அடுக்கு வந்து 0 போட்டுக்கணும். இதான் முதல் இது. பாருங்க, NC0 இங்கே என்ன இருக்குது? இங்கே என்னோட மதிப்பு 4, 4c0. எக்ஸ் இருக்கிறது 2a இருக்குது, அடுக்கு என்னோட மதிப்பு 4. அதுக்கு ஏ இருக்கிறதுல 3b இருக்குது. எழுதியாச்சா? அடுக்கு 0. இந்த ஒரு உறுப்பை நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா அடுத்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்கா? அப்போ முதல் உறுப்பு ப்ளஸ்ஸு, ரெண்டாவது உறுப்பு மைனஸ். இங்கே என்ன ஆயிரும்? மைனஸ் 4c0 என்ன மாறும்? 4c1 மாறும். 2a அடுக்கு 4 இருக்கா? 1 குறைஞ்சி 3 மாறும். 3b அடுக்கு என்ன ஆகும்? 0 வந்து 1 மாறிடும், 1 அதிகமாகும். ப்ளஸ் அதுக்கடுத்து மைனஸ் முடியாது, அதுக்கடுத்து ப்ளஸ் 4c2 2a அடுக்கு பாருங்க 3 இருக்கா? 3 2 மாறிடும். 3b அடுக்கு என்ன இருக்குது? 1 இருக்கா? 2 மாறிடும். சரியா? அதுக்கடுத்து பாருங்க ப்ளஸ் 4c3 4c2 முடிஞ்சு 4c3 2a அடுக்கு என்ன இருக்குது? 2 இருக்கா? 1 குறைஞ்சி 1 மாறிடும். அதுக்கடுத்து 3b அடுக்கு என்ன? 2 இருக்கா? என்ன ஆயிரும்? 1 அதிகமாகி 3 மாறும். பாருங்க, ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ங்க என்ன வரும்? மைனஸ் வரணும். சரியா? கவனமாக எழுதணும். மைனஸ் வந்துருச்சு. அடுத்த உறுப்பு ப்ளஸ் 4c4. இந்த மாதிரி மதிப்பு சமமாக வந்துச்சு. NCR என்னோட மதிப்பு ஆரோட மதிப்பு சமமாக வந்துருச்சுன்னா கணக்கு முடியுதுன்னு அர்த்தம். அதாவது இந்த உறுப்பு இதோட முடியுதுன்னு அர்த்தம். 2a அடுக்கில் என்ன இருக்குது? 0. இந்த 1லேருந்து என்ன செய்யும்? 1 குறைச்சி எழுதணும். 3b அடுக்கு என்ன இருக்குது? 3 இருக்கா? 1 அதிகமாயிரும். சரியா? இப்போ சுருக்கிடலாமா? பாருங்க, ஈக்குவல் டு 4c0னா அதோட மதிப்பு 1, 2 அடுக்கு 4னா அதோட மதிப்பு 16, ஏயின் அடுக்கு 4, 3b அடுக்கு 0னா அதோட மதிப்பு 1, 4c1னா அதோட மதிப்பு 4 தான். 2 அடுக்கு 3னா என்ன வரும்? 8. 2 அடுக்கு 3னா 8, ஏயின் அடுக்கு 3, இந்த 3b அப்படியே வந்துடும். சரியா? ப்ளஸ் 4c2 அப்போ 4 பெருக்கல் 3, 4 ஆரம்பிச்சு 2 இலக்கம் இறங்க வயசில் 2 இருக்கிறதுனால 2 பெருக்கல் 1. இப்போ பாருங்க, இங்கே என்ன இருக்குது? 2a த ஹோல் ஸ்கொயர். அப்போது 2 ஸ்கொயர் பண்ணால் 4, ஏவை ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர். இந்த இடத்துல 3 ஸ்கொயர் பண்ணால் 9, b ஸ்கொயர் பண்ணால் b ஸ்கொயர். முடிஞ்சுதா? இப்போ இங்கே வாங்க, மைனஸ் 4c3னா 4ல் ஆரம்பித்து 3 இலக்கம் இறங்க வரிசையில் 4 3 2 எழுதிட்டோமா? கீழே என்ன எழுதணும்? 3 பெருக்கல் 2 பெருக்கல் 1. அதுக்கு அடுத்தது 2a அப்படியே வந்துடும். இந்த இடத்துல 3b அடுக்கு 3 இருக்கா? அப்போ 3 அடுக்கு 3னா 27, b அடுக்கு 3. அடுத்தது 4c4னா அதோட மதிப்பு 1, 2a அடுக்கு 0னா அதோட மதிப்பு 1, 3 அடுக்கு 4 அப்படின்னா 3 4 தடவை எழுதி பெருக்கணும். 1 2 3 4 பெருங்க. 3 9, 9 27, 27ஐயும் 3ஐயும் பெருக்குனா 81, 81 b அடுக்கு 4. இதை சுருக்கிட்டோம்னா முதல் இது நமக்கு முடிஞ்சிடும். பாருங்க, ஈக்குவல் டு 1 1 1ஐயும் 16 பேர் 16 ஏயின் அடுக்கு 4 மைனஸ் இதை பெருக்கலாமா? பாருங்க, 3 24, 24 4 பேர்னா 96 ஏயின் அடுக்கு 3 b ப்ளஸ் இதை கேன்சல் பண்ணுங்க. 2 2 2 2 4. இதை பெருக்கினா என்ன வரும்? 2 3 6, 6 24,
24ஐயும் 9ஐயும் பெருக்குனா 216. 216 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர். அதுக்கடுத்து இந்த மைனஸ் போட்டுக்கலாமா? இது எது கேன்சல்? 3 3 கேன்சல், 2 2 கேன்சல். இங்கே 4 இருக்கா? அப்போது 4 2 8. 8ஐயும் 27ஐயும் பெருக்குன்னா 216 தான். 216 என்ன வரும்? ஏ, இங்கே ஏ இருக்கா? அங்கே ஏ இருக்குது. இந்த பியின் அடுக்கு 3 அப்படியே வந்துடும். ப்ளஸ் இதை பெருங்க. 1 1 1, 1 81 பெருக்குனா 81. பியின் அடுக்கு என்ன வரும் பாருங்க? 4. பியின் அடுக்கு 4. இதுதான் முதல் இதை நமக்கு விரிவுபடுத்தி கிடைக்கக்கூடியது. அடுத்தது ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது கொடுத்து எடுத்து எழுதுவோமா? எக்ஸ் ப்ளஸ்ஸு 1/y இதனுடைய அடுக்கு 7. இதை நம்ம விரிவுபடுத்தணும். முதல் ஸ்டெப்பு பாருங்க. இங்கே அடுக்கு என்ன இருக்குது? 7 இருக்கா? அப்போ 7C0. இங்கே முதல் உறுப்பு எக்ஸ் இருக்கா? அப்போ எக்ஸின் அடுக்கு n. என்னன்னா இங்கே 7. ரெண்டாவது உறுப்பு என்ன இருக்குது? 1/y. இதுக்கு அடுக்கு என்ன பண்ணணும்? 0 போடணும். இதான் முதல் உறுப்பு. இதை எழுதிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து நம்ம ஈஸியாக எழுதிடலாம் பாருங்க. ப்ளஸ் 7C0வா? அப்போ 7C1. எக்ஸின் அடுக்கு 1 குறைஞ்சிரும் 6. 1/y இதனுடைய அடுக்கு அதிகமாகும் 1. ப்ளஸ் அதுக்கு அடுத்தது 7C2. எக்ஸின் அடுக்கு இதில் 1 குறைஞ்சி 5 மாறும். 1/y இது அடுக்கு என்ன ஆகும்? அதிகமாகும் 2 மாறும். ப்ளஸ் 7C3. எக்ஸின் அடுக்கு 5ல் 1 குறைஞ்சி 4 மாறும். 1/y அடுக்கு 2ல் என்ன ஆகும்? 1 கூடிரும் 3. ப்ளஸ் 7C4. எக்ஸின் அடுக்கு என்ன ஆகும்? 1 குறைஞ்சி 3 மாறும். 1/y அடுக்கு என்ன இருக்குது? 3, 1 அதிகமாகும். ப்ளஸ் 7C5. எக்ஸின் அடுக்கு 1 குறைஞ்சி 2 மாறும். 1/y அடுக்கு என்ன ஆகும்? அதிகமாகும் 4, 5 மாறிடும். அதுக்கடுத்து பாருங்க. ப்ளஸ் 7C6. எக்ஸின் அடுக்கு 2 குறைஞ்சி 1 குறைஞ்சி 1 மாறிடும். 1/y அடுக்கு என்ன ஆகும்? அதிகமாகும் 5, 6 மாறிடும். ப்ளஸ் 7C7. எக்ஸின் அடுக்கு 1 குறைஞ்சி என்ன மாறும்? 0 மாறும். 1/y அடுக்கு 6 என்ன ஆயிரும்? 1 அதிகமாக 7 முடிஞ்சிடும். சரி, 7C7 வந்துச்சுன்னா நமக்கு முடிஞ்சிடும். இப்போ பாருங்க, இதை நம்ம விரிவுபடுத்த போகிறோம். ஈக்குவல் டு 7C0னா அதோட மதிப்பு 1. எக்ஸின் அடுக்கு 7. 1/y அது அடுக்கு 0னா என்னது தான்? இதோட மதிப்பு 1. அதாவது அடுக்கில் 0 வந்துச்சுன்னா அதோட மதிப்பு 1 தான். ப்ளஸ் 7C1னா என்னது? 7 தான். எக்ஸின் அடுக்கு 6. 1/y அடுக்கு 1னா 1/y தான். ப்ளஸ் 7C2னா 7ல் ஆரம்பித்து 2 இலக்க இறங்கு வரிசையில் கீழே என்ன எழுதணும்? 2 பெருக்கல் 1. எக்ஸின் அடுக்கு 5 அப்படியே வந்துடும். 1/y இது என்ன? 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர். சரியா? ஹோல் ஸ்கொயர் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர். அதுக்கடுத்து இங்கே வாங்க. ப்ளஸ் 7C3னா 7ல் ஆரம்பித்து 3 இலக்கம் இறங்கு வரிசையில் எழுதியாச்சா? 3 தான். 3 பெருக்கல் 2 பெருக்கல் 1. எக்ஸின் அடுக்கு 4 அப்படியே வந்துடும். 1இன் அடுக்கு 3னா 1 தான். ஒய்யின் அடுக்கு 3னா ஒய்யின் அடுக்கு 3 தான். சரியா? அதுக்கடுத்து பாருங்கள். ப்ளஸ் 7C4னா 7ல் ஆரம்பித்து 4 இலக்கம் இறங்கு வரிசை 7 6 5 4 பை 4 இருக்கு இல்லையா? 4 பெருக்கல் 3 பெருக்கல் 2 பெருக்கல் 1. எது? 7C4. இந்த எக்ஸின் அடுக்கு 3 அப்படியே வந்துடும். 1இன் அடுக்கு 4னா 1 தான். ஒய்யின் அடுக்கு 4. ப்ளஸ் 7C5னா 7ல் ஆரம்பித்து 5 இலக்கம் 7 பெருக்கல் 6 பெருக்கல் 5 பெருக்கல் 4 பெருக்கல் 3. 5 இலக்கம் வந்துருச்சா பாருங்க. 5 இலக்கம் வந்துருச்சு. 5 இருக்கிறதுனால 5 பெருக்கல் 4 பெருக்கல் 3 பெருக்கல் 2 பெருக்கல் 1. இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். 1இன் அடுக்கு 5னா 1 தான். ஒய்யின் அடுக்கு 5னா ஒய்யின் அடுக்கு 5. அடுத்த ஒரு பாருங்க. இந்த இது ப்ளஸ் என்ன இருக்குது? 7C6னா 7ல் ஆரம்பித்து 6 இலக்கம் இறங்கு வரிசை 7 பெருக்கல் 6 பெருக்கல் 5 பெருக்கல் 4 பெருக்கல் 3 பெருக்கல் 2 பை 6 இருக்கு இல்லையா? அப்போ 6ல் ஆரம்பித்து 1 வரைக்கும் 6 பெருக்கல் 5 பெருக்கல் 4 பெருக்கல் 3 பெருக்கல் 2 பெருக்கல் 1. எக்ஸின் அடுக்கு 1னா எக்ஸ் தான். 1இன் அடுக்கு 6னா 1, ஒய்யின் அடுக்கு 6னா ஒய்யின் அடுக்கு 6 தான். ப்ளஸ் 7C7னா அதோட மதிப்பு 1. எக்ஸின் அடுக்கு 0னா அதோட மதிப்பு 1. 1இன் அடுக்கு 7னா 1 தான். ஒய்யின் அடுக்கு 7. பாருங்கள், லாஸ்ட் ஸ்டெப் நம்ம ஆன்சர் எழுதிக்கலாமா? ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்கள். 1 1 பேர்னா 1, 1 எக்ஸின் அடுக்கு 7 பேர்னா எக்ஸின் அடுக்கு 7.
ப்ளஸ் 7 எக்ஸின் அடுக்கு 6 பை 1 பை ஒய். ஒரேல 7 7 எக்ஸின் அடுக்கு 7 எக்ஸின் அடுக்கு 6 பை ஒய். சரியா? ப்ளஸ் இது கேன்சல் பண்ணிக்கலாமா பாருங்க. 2 2 6. அப்போ 7 3 21 எக்ஸின் அடுக்கு 5 பை ஒய் ஸ்கொயர். ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இப்போ இங்கே வாங்க, எது கேன்சல்? 1 3 3 2 3 6 2 2 கேன்சல். 7 5 35 எக்ஸின் அடுக்கு 4 பை ஒய்யின் அடுக்கு 3 பகுதியில் தானே இருக்குது. இப்போ பாருங்கள் ப்ளஸ் இங்கே வாங்க, எது கேன்சல்? 4 4 கேன்சல். 1 3 3 2 3 6 2 2 கேன்சல். 7 5 35 எக்ஸின் அடுக்கு 3 பை ஒய்யின் அடுக்கு 4 ப்ளஸ் இங்கே வாங்க, எது கேன்சல் பாருங்கள்? 3 3 கேன்சல். 4 4 கேன்சல். 5 5 கேன்சல். இதை கேன்சல் பண்ணுங்கள். 2 2 2 6. அப்போ 7 3 21 எக்ஸின் அடுக்கு என்ன இருக்குது? 2 பை ஒய்யின் அடுக்கு 5. முடிஞ்சுதா? இப்போ இங்கே வாங்க, என்ன வரும் பாருங்கள்? ப்ளஸ் எது கேன்சல்? 6 6 கேன்சல். 5 5 கேன்சல். 4 4 கேன்சல். 3 கேன்சல். 2 கேன்சல். அப்போ இங்கே என்ன இருக்குது? 7 மட்டும் இருக்குது. அப்போ 7 எக்ஸு, இங்கே 7 இருக்குது, இங்கே எக்ஸ், 7 எக்ஸு பை ஒய்யின் அடுக்கு 6 ப்ளஸ் 1 1 1 1 1 1 பை ஒய்யின் அடுக்கு 7. இதான் என்னது? நமக்கு தேவையான விரிவாக்கம். அடுத்தது 3வது பாருங்க, கொடுத்து இந்த இடத்துல எழுதுவோமா? என்ன கொடுத்துருக்காங்க? 3வது இதில் எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் அடுக்கு 6. இதை நம்ம ஈருறுப்பு தேற்றத்தை பயன்படுத்தி விரிவுபடுத்த போகிறோம். முதல்ல இங்கே என்ன இருக்குது? அடுக்கு 6 தானே. அப்போ 6C0. முதல் உறுப்பு என்ன? எக்ஸு. அடுக்கு என்ன செஞ்சிடணும்? இந்த அடுக்கு அப்படி இங்கே போட்டுரும். ரெண்டாவது உறுப்பு என்ன இருக்குது? 1 பை எக்ஸ் ஸ்கொயர் அடுக்கு 0. இதுதான் முதல் உறுப்பு. அடுத்து பாருங்க, 6C0வா? அப்போ 6C1 எக்ஸின் அடுக்கு, இது 1 குறையும், 5 மாறும். 1 பை எக்ஸ் ஸ்கொயர், இது அடுக்கு என்னாகும்? 1 அதிகமாகும். ப்ளஸ் 6C2. 6C1 6C2 மாறிடும். எக்ஸின் அடுக்கு 5 4 மாறும். 1 பை எக்ஸ் ஸ்கொயர் அடுக்கு 1 அதிகமாகி 2 மாறிடும். அதுக்கு அடுத்து பாருங்க, ப்ளஸ் இங்கே ஆரம்பிக்கிறேன். ப்ளஸ் 6C2 6C3 எக்ஸின் அடுக்கு 1 குறைஞ்சி 3 மாறும். 1 பை எக்ஸ் ஸ்கொயர் அடுக்கு என்னாகும்? 1 அதிகமாகும். ப்ளஸ் 6C4 எக்ஸின் அடுக்கு 1 குறைஞ்சி 2 மாறும். 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இதோட அடுக்கு 1 அதிகமாகும். ப்ளஸ் 6C5 எக்ஸின் அடுக்கு 1 குறைஞ்சி அடுக்கு 1 வரும். 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இதோட அடுக்கு 1 அதிகமாகி 5 மாறும். ப்ளஸ் 6C6 எக்ஸின் அடுக்கு 1 குறைஞ்சி 0 மாறும். அதுக்கடுத்து 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, இதோட அடுக்கு என்ன ஆயிரும்? 5 இருக்கா, 1 அதிகமாகி 6 மாறிவிடும். 6 மாறிவிடும். சரியா? இப்போ பாருங்க, இதை நம்ம விரிவுபடுத்த போகிறோம். விரிவுபடுத்தலாமா? ஈக்குவல் டு 6C0 அப்படின்னா இதோட மதிப்பு 1. எக்ஸின் அடுக்கு 6 அப்படியே வந்துடும். இன்ட்டு 1 பை எக்ஸ் ஸ்கொயர் அடுக்கு 0, அடுக்கில் 0 வந்துட்டாலே இதோட மதிப்பு 1. ப்ளஸ் 6C1னா அதோட மதிப்பு 6. இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸின் அடுக்கு 5 அப்படியே வந்துடும். 1 பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். ஏன்னா அடுக்கு 1 தானே இருக்குது. ப்ளஸ் 6C2னா 6 பெருக்கல் 5 2 இருக்கு இல்லையா, அதனால் 2 பெருக்கல் 1. 6C2னா 6ல் ஆரம்பித்து 2 இலக்க இறங்க வரிசையில். எக்ஸின் அடுக்கு 4 இன்ட்டு 1 பை 1 ஸ்கொயர்னா 1 தான். எக்ஸ் ஸ்கொயர் அதோட அடுக்கு 2. அப்போ என்ன ஆயிரும்? எக்ஸின் அடுக்கு 4. அடுக்குகளை பெருக்கணும், 2 அடுக்கு. இப்போ பாருங்கள், ப்ளஸ் 6C3னா 6 பெருக்கல் 5 பெருக்கல் 4 3 இருக்கு இல்லையா, 3 பெருக்கல் 2 பெருக்கல் 1. இந்த இடத்துல எக்ஸின் அடுக்கு 3 அப்படியே வந்துடும். இந்த இடத்துல பாருங்கள், 1 பை எக்ஸின் அடுக்கு 2 அதோட அடுக்கு 3. அப்போ எக்ஸின் அடுக்கு 6. எக்ஸின் அடுக்கு 6. இப்போ இங்கே வாங்க, ப்ளஸ் 6C4னா 6ல் ஆரம்பித்து 4 இலக்கம் இறங்க வச்சு 6 பெருக்கல் 5 பெருக்கல் 4 பெருக்கல் 3 பை 4 இருக்கா, 4 பெருக்கல் 3 பெருக்கல் 2 பெருக்கல் 1. அதுக்கு அடுத்தது இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். 1 பை இங்கே என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் அதோட அடுக்கு 4. 1ன் அடுக்கு 4னா 1 தான். எக்ஸ் ஸ்கொயர் அதோட அடுக்குனால 2 அடுக்கையும் பாருங்க, இருந்தாங்க 8. எக்ஸின் அடுக்கு 8. எக்ஸின் அடுக்கு 8. இப்போ இங்கே வாங்க, 6C5னா
6ல் ஆரம்பித்து 5 இலக்கம் இறங்கு வரிசையில் 4 3 2 5 இலக்கம் வந்துருச்சா? பை 5 இருக்குன்னா 5 பெருக்கல் 4 பெருக்கல் 3 பெருக்கல் 2 பெருக்கல் 1. எக்ஸின் அடுக்கு 1 எக்ஸ் தான். 1 பை எக்ஸின் அடுக்கு 1 அடுக்கு 5னா 1 தான். எக்ஸ் ஸ்கொயர் அதோட அடுக்கு 5. அப்போ என்ன எக்ஸின் அடுக்கு 10 ப்ளஸ் 6c 6னா அதோட மதிப்பு 1. எக்ஸின் அடுக்கு 0னா அதோட மதிப்பு 1. 1 அடுக்கு 6னா 1. எக்ஸ் ஸ்கொயர் அதோட அடுக்கு 6னா 2 அடுக்கும் பெருகிருங்க. அப்போ எக்ஸின் அடுக்கு 12. சரியா? இப்போது லாஸ்ட் ஸ்டெப் பாருங்க. இது எல்லாத்தையும் சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். ஈக்குவல் டு 1 பேர்னா 1 எக்ஸின் அடுக்கு 6 ப்ளஸ் அதுக்கடுத்து பாருங்கள், இந்த 6 அப்படியே வந்துடும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஃபுல்லாக கட் ஆயிரும். இந்த 5 இருக்குது, 5ல் இந்த 2 குறைஞ்சி 3 வந்துடும். அப்போ 6 எக்ஸின் அடுக்கு 3. அடுத்தது பாருங்கள், இங்கே என்ன ஆகும் பாருங்கள், எக்ஸின் அடுக்கு 4 எக்ஸின் அடுக்கு கேன்சல் ஆயிரும். 2 2 2 6. அப்போ 3 5 பேர்னா 15. என்ன 15 ப்ளஸ் 15 ப்ளஸ் இங்கே வாங்க, எது எது கேன்சல் ஆகும்? 1 3 3 2 3 6 2 2 கேன்சல். அப்போ 5 20. இங்கே என்ன இருக்குது? எக்ஸின் அடுக்கு 3 முழுசாக கட் ஆயிரும். இங்கே எக்ஸின் அடுக்கு 6 6ல் 3 குறைஞ்சி 3 வந்துடும். அப்போ என்ன வரும்? 1 பை எக்ஸின் அடுக்கு 3. அப்போனா என்னது? 20 பை எக்ஸின் அடுக்கு 3 அர்த்தம். அதாவது 5 4 பேர்னா 20, 20 1 பேர்னா 20 தான் பை எக்ஸின் அடுக்கு 3. சரியா? இப்போ இந்த ஸ்டெப்புக்கு வாங்க. ப்ளஸ் எது கேன்சல் ஆகும்? 4 4 கேன்சல், 3 3 கேன்சல். இதை கேன்சல் பண்ணுங்கள். 2 2 2 6. அப்போ 3 5 பேருக்குன்னா 15. இந்த இடத்துல பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஃபுல்லாக கட் ஆயிரும். இங்கே என்ன அடுக்கு 8ல் 2 குறைஞ்சி 6 வந்துடும். அப்போது இப்போ இருக்குங்க 3 5 15, 15 1 பண்ண 15 பை எக்ஸின் அடுக்கு 6 பகுதியில் தானே இருக்குது, அதை பகுதியில் எழுதணும். இப்போ இங்கே வாங்க, ப்ளஸ் எது கேன்சல் ஆகும்? 5 5 கேன்சல், 4 4 கேன்சல், 3 3 கேன்சல், 2 2 கேன்சல். இங்கே எக்ஸ் ஃபுல்லாக கேன்சல். இங்கே 10 இருக்கா, 10ல் 1 குறைஞ்சி 9 வந்துடும். 10ல் 1 குறைஞ்சி 9. பாருங்கள், 6 1 6 பை எக்ஸின் அடுக்கு 9 ப்ளஸ் லாஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், 1 1 1 1 1 பை எக்ஸின் அடுக்கு 12. இதான் என்னது? நமக்கு தேவையான 3வது இதோட விரிவாக்கம். என்னது? 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் 6 இதனுடைய விரிவாக்கம். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.